Several hit session January 30 and yesterday paper 29. பட்ஜெட்டில் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸுக்கு அலாட் பண்ணக்கூடிய ஃபண்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. இட்ஸ் வெறும் 0.4% அலாட் பண்ணுறாங்க. அட் ப்ரெசன்ட் த சேஞ்சிங் ஜியோ பொலிட்டிக்கல் அண்ட் இந்தியாவுடைய சிக்னிஃபிகண்ட் சென்டர் ஸ்டேஜ் நெய்பர்ஹுட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்சிட்டி, ஸோ இந்தியா அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணும். ஸோ இந்த அலாட்மெண்ட் பட்ஜெட் அலாட்மெண்ட்டை அதிகப்படுத்தணும்னு ஒரு ஆர்டிக்கல். தென் சைல்டு மேரேஜ் லா, தட் இஸ் ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட் 2006 பிரகாரம் ஏஜ் அப்படிங்கிறது 21 ஃபார் மென் அண்ட் 18 ஃபார் கேர்ள்ஸ். பட் இப்போ சைல்டு மேரேஜ் ஆகிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து வித்தின் 18 இயர்ஸ் ஆகி வித்தின் 2 இயர்ஸில் வந்து நீங்கள் கிளைம் பண்ணி அதை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேஸில் ஒரு பர்சன் வந்து ஆண்களுக்கு 21 இல்லையா, பட் ஆனால் 20 வயசுலேயே வந்து அவர் கேஸ் போட்டு அலகாபாத் ஹைகோர்ட் வந்து அது தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடான ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி. லெட் பி சி மேரிட்டல் ரேப் இதெல்லாம் பற்றி பேசும்போது இது எந்தளவு சிக்னிஃபிகண்ட், பெண்கள் ஆண்களுடைய ஏஜ் வந்து 21 ஈக்குவலாக வைக்கலாமா இல்லை 18 கொண்டு வருது எது பெஸ்ட்டு, 21 வச்சா என்னென்ன டிஃபெக்ட்ஸ் அப்படிங்கிற ஆர்டிக்கல் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. தென் மைனிங் பாலிட்டிக்ஸ், தமிழ்நாடுல அந்த நயக்கல்பட்டி டங்ஸ்டன் பிளாக் ஏலம் விடுறதா சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. இந்த விதாந்தா குரூப் வந்து ஏலம் விட்டு எடுத்துட்டாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்டை கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ டங்ஸ்டன் ரிலேட்டடாக சில இன்ஃபர்மேஷன். தென் ஜிபிஎஸ், இந்த குயிலன் பேரி சிண்ட்ரம் அப்படிங்கிறது அவுட் பிரேக் மகாராஷ்டிராவில் பூனேயில் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பேரலைஸ் க்ரியேட் பண்ணக்கூடிய டிசீஸ் பாக்டீரியா அண்ட் வைரல்னால வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது ரிலேட்டடான ஆர்டிக்கல். தென் கவர்மெண்ட் ஸ்கூல் சில்ட்ரன் இவங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட் ரூரலாக இருக்கட்டும் இல்லை பப்ளிக் ஸ்கூலாக இருக்கட்டும் பேண்டமிக்கை காட்டிலும் இப்போ நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆனுவல் ஸ்டேட்டஸ் ஆஃப் எஜுகேஷன் ரிப்போர்ட் ஏசர் ரிப்போர்ட் வந்து பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. தென் யூஎஸ் இமிக்ரேஷன், ஸோ இவங்க பெரிய லெவலில் இப்போ ட்ரம்ப் வந்து நிறைய பேரை வெளியே அனுப்புகிறாரு இல்லையா, ஸோ இதனால் யூஎஸ்க்கு லாஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்டிக்கல் பார்க்கலாம். தென் மில்க் ப்ரொடக்ஷன், இந்தியாவில் நம்ம ஒயிட் ரெவல்யூஷன் 1980s பர்கிஸ் குரியன். ஸோ இப்போது இந்தியாவில் நிறைய பேருக்கு வந்து மில்க் கிடைக்கிறது இல்லை, அதாவது லோவர் ஸ்டார்டாக இருக்கக்கூடிய சொசைட்டி பீப்புளுக்கு மில்க் கன்சம்ஷன் கிடைக்கவே இல்லை. வி ஆல் நோ தட் வி ஆர் இந்த நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி. ஸோ அது ரிலேட்டடான ஒரு ஆர்டிக்கல். தென் காப்பிரைட், கர்நாடிக் மியூசிக் இப்போ ஆல்ரெடி ஒருத்தவங்க பாடியிருந்தாங்க.